ஒரு டாக்டர் டெஸ்ட் ரிசல்ட் பார்க்காம மெடிசன் கொடுத்தா நம்புவீங்களா? இல்ல அதே மாதிரி தான் மிஷின் லேர்னிங்லையும் மாடல் ஆன்சர் கொடுத்துச்சுன்னா அது கரெக்டா இல்ல ராங்கானு செக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். லெட்ஸ் கெட் இன் டு டே 7 ஆஃப் மை 100 days of learning AI சீரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மாடல் எவல்யூஷன் மேட்ரிக்ஸ். சிம்பிளா சொன்னா ஒரு மாடல் நல்லா ஒர்க் பண்றதுன்னா மெஷர் பண்ண யூஸ் பண்ற மார்க்ஸ் தான் மெட்ரிசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பேம் டிடெக்ஷன் மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 மெயில்ஸ் வருது, அதுல 10 ஸ்பேம். முதல்ல மாடல் 100ம் சேஃப்னு சொன்னா அப்போ ஓவரால் ஸ்கோர் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஆக்சுவலா ஸ்பேம் ஒன்று கேட்ச் பண்ணல. ஸோ லெசன் என்னன்னா, பிக் ஸ்கோர் வந்தா உடனே மாடல் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுதான் நமக்கு டிஃபரன்ஷியேட் வேணும். அக்யூரசினா டோட்டல் எவ்வளோ கரெக்ட்னு சொல்றது. ப்ரெசிஷன்னா மாடல் இம்பார்ட்டன்ஸ் சொன்ன கேஸ்ல எவ்வளோ ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட். ரீகால்னா ஆக்சுவல் இம்பார்ட்டன்ட் கேஸ்ல எவ்வளோ மாடல் கண்டுபிடிச்சது. எஃப்என் ஸ்கோர்னா இந்த ரெண்டு பேலன்ஸா இருக்கான்னு செக் பண்றது. சிம்பிளா சொன்னா, இஃப் இட்ஸ் அ நம்பர் ப்ரெடிக்ட் பண்ற மாடல்னா ப்ரெடிக்ஷன் ஆக்சுவல் வேல்யூக்கு எவ்வளோ க்ளோஸா இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஏஐ இன்ஜினியர் ஆகணும்னா மாடல் பில்ட் பண்ண தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அது நல்லா ஒர்க் பண்றதான்னு மெஷர் பண்ணவும் தெரியணும். நாளைக்கு புது வீடியோல பார்ப்போம். பாய்.